இலங்கை கடற்படையினர் கைது செய்த தமிழக மீனவர்கள் 82 பேரை விடுவிக்க வேண்டும்னு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் எழுதியிருக்கிறாங்க. மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண புதிய செயல் திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டும் அப்படின்னு அந்த கடிதத்தில் குறிப்பிடுறாங்க. இது கடந்த ஆட்சியில கடிதம் எழுதின மாதிரியே தான் இப்பவும் கடிதம் எழுத தொடங்கிட்டீங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இந்த ஆட்சிக்கு வந்து அதிக நாட்கள் ஆகல அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட இங்கு கைது செய்யப்படுவதும் விடுதலை செய்யப்படுவதும் நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு செட்டு கைது செய்யப்படுறதையும் சேர்த்து அன்றாட செய்திகளில் பார்க்க முடியுது. இதுக்கு என்ன தீர்வு, புதிய செயல் திட்டம்னு முதலமைச்சர் கேட்கிறாங்களே, என்ன மாதிரி ரிசல்ட் வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதுதான், இப்போ ஆட்சி மாறி இருந்தாலும் காட்சி மாறல. நம்முடைய கடல் பகுதிகளில் இன்னும் பதட்டமான சூழ்நிலையும், நம்முடைய மீனவர்கள் தங்களுடைய மீன்பிடி உரிமையை பெற முடியாத நிலையும் தொடருது. பாரம்பரிய மீன்பிடி உரிமை தொடர் மறுக்கப்படுகிற சூழ்நிலை தான் இன்னைக்கு இலங்கை அரசாங்கத்தால் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் வரல. ஆனால் எல்லாரும் இந்த ஆட்சி வந்தவுடனே ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்குரிய வகையில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும், அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட்டணி சார்ந்தவர்கள் கூட தேர்தல் நடத்தின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் கடந்த அரசாங்கம் மாதிரி மன்மோகன் சிங்கின் மாதிரி மௌனமாக இருக்க மாட்டார், இவர் உடனடியாக செயலில் இறங்கிட்டார். அதுக்கு தான் ராஜபக்ஷ கூப்பிட்டுருக்காரு, அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, இனிமேல் யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்ற அளவுக்கு அவங்க சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அதுக்கான சொன்னதுக்கான அறிகுறியோ அல்லது அதை ஏற்றுக்கிட்டதுக்கான செயலோ எதுவும் நடைபெறலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இதை சொல்றதுக்கு காரணமே, இந்த கடிதங்கள் எழுதுறது தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு விடுதலை செய்யறாங்க, அதுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது ஒரு தீர்வு இல்லை. தீர்வு என்பது நம்முடைய மீனவர்கள் தங்களுடைய பாரம்பரியமான இடங்களில் போய் மீன் பிடித்து விட்டு மீண்டு வருவது தான் தீர்வு. அது இன்றைக்கு மறுக்கப்படுகின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு அதுதான் ஒரு தீர்வு காணணும்னு சொல்றாங்க. அதுக்கு கூட அவங்க ஒரு தெளிவான ஒரு கருத்தை அதில் சொல்லியிருக்காங்க. இந்திய அரசும் தமிழக அரசும் இணைந்து அதை செயல் திட்டத்தை செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொல்றதுக்கு காரணமே, இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் என்பது அதனுடைய அமைச்சர்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலையும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலையும் வெவ்வேறாக இருக்கிறது என்பதை அவர்கள் சரியா உணர்ந்திருக்கிறாங்க. தமிழக அரசாங்கத்தினுடைய நிலையை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய முன்வைக்கின்ற கோரிக்கைகளை இந்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது இலங்கை அரசாங்கத்தினுடைய எச்சரிக்கையாக மட்டுமல்ல, அந்த வற்புறுத்தலாகவும் இருக்கு. ஆக அவங்க தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலை என்பது, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய கருத்துக்கள் என்பது, இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்கரை பகுதியை, இலங்கை ஒட்டிய கடற்கரை பகுதியில் மீன் பிடிப்பது உறுதி செய்கின்ற வகையில் இருக்கிறது. இந்திய அரசாங்கத்தின் நிலை இதுவரை இல்லை, இப்பொழுதும் அந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் சொல்கிறார். அதனால தான் ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு தீர்வு காணலாம். ஏன்னா அவங்க ஒரு தீர்வு நினைச்சிட்டு எதையாவது சொல்லி அது நம்முடைய மீனவர்களை கச்சத்தீவு தாரவார்த்தா மாதிரி போய் நின்றக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு தீர்வாக அவங்க முன்வைக்கிறது இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படிங்கறத அவங்க அந்த கடிதத்தில் வலியுறுத்துறாங்க. வழக்கம் போல தமிழ்நாட்டினுடைய நிலை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை, அதை அவங்க சொல்றாங்க. பேச்சுவார்த்தையின் மூலம் அன்றாட பிரச்சனைகளை தீர்வு காணலாம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. கச்சத்தீவை மீட்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு புதிய அரசு எவ்வளவு தூரம் ஆதரவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது கடந்த தேர்தல் காலங்களில் பிரதமர் மோடி இங்கே வந்தபோது நிறைய சொன்னார். மணிநகர தமிழ்நாடோடு ஒப்பிட்டது, அங்கே பாகிஸ்தான் கடல் பகுதியில் போய் மீனவர்களுக்கான, குஜராத் மீனவர்களுக்கான பிரச்சனை, அதை ஒத்தி தமிழ்நாட்டில் இங்கே இலங்கை கடற்படையுடைய தாக்குதல், இதெல்லாம் ஒப்பிட்டு நிறைய பொதுக்கூட்டங்களில் பேசினார். ஆட்சிக்கு வந்த பிறகு அவரையும் அழைத்து எல்லாரும் இங்கே சொன்னாங்க, தமிழ்நாட்டை சார்ந்த பாஜக நண்பர்கள் சொன்னாங்க, ரொம்ப தீவிரமாக சொல்லுவார், மன்மோகன் சிங் மாதிரி இல்லை, இவர் ரொம்ப தீவிரமாக கண்டிப்பாக பேசிடுவார் தனியாக கூப்பிட்டு என்றெல்லாம் சொன்னார்கள். அன்றைக்கே அவர் இங்கே வந்தபோதே, இலங்கை அதிபர் ராஜபக்ஷ இங்கே வந்தபோதே அன்னைக்கே கைது செய்யப்பட்டார்கள். மீனவர்கள் மீது தாக்குதல் நடந்தது. இப்போ 82 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 7 படகு 8 படகு நொறுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்கதையாக இருக்கு. அப்ப பாரம்பரிய மீன்பிடி உரிமை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நியதி. நம்முடைய தமிழ் மீனவர்கள் தொடர்ந்து தலைமுறையாக அந்த கடல்ல, பாக் ஜலசந்தியில, இந்த பகுதி முழுவதும் மீன் பிடித்தவர்கள். அப்ப கச்சத்தீவு தான் ஓய்வு எடுக்கிற இடம். இந்த கச்சத்தீவை நீங்க இலங்கைக்கு தமிழகத்தின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தாரை வார்த்தது இருக்க, அதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மையப்புள்ளியாக இருக்கு. அப்ப கச்சத்தீவை திரும்ப பெறுவதும்
நாம் இழந்த அந்த மீன்பிடி உரிமை, ஏன்னா அந்த ஒப்பந்தமே இருக்க கச்சத்தீவு கொடுத்த ஒப்பந்தம் ரொம்ப தெளிவில்லாத ஒப்பந்தம். அதில் என்ன சொல்லியிருக்கு, மீனவர்கள் வலையை உலர்த்தலாம், அதே ஓய்வு எடுக்கலாம், அந்தோணியர் கோயிலுக்கு போகலாம். ஆனால் என்ன நடைமுறையில் வருது, மீன் பிடிக்கிற உரிமை அங்கே இல்லைங்கிறான். மீன் பிடிக்கிற உரிமை இருந்தால் தானே மீன் வலையை உலர்த்தணும், இல்லைன்னா சும்மா எதுக்கு வலையை அங்கே கொண்டு போகணும்? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தெளிவற்ற ஒப்பந்தத்தை, ஏன்னா இந்த பிரச்சனை குறித்து அறியாத மத்திய அரசு அன்றைக்கு இருந்த தமிழக அரசோடு கலந்து அது சம்பந்தமான எந்த முடிவும் எடுக்காம ஏதேச்சதிகாரமாக நடந்ததன் விளைவுதான் இந்த கச்சத்தீவு அங்கு தாரை வார்க்கப்பட்டது. அதுதான் இன்றைக்கு மையப்புள்ளியாக இருக்கிறது. அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, பேச்சுவார்த்தை நடத்துறோமோ இல்லையோ, மறுபடியும் இந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் குறித்த அந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்வதற்கான ஒரு ஓப்பனிங்கை ஏற்படுத்தணும் என்பதுதான் அவசியமாக இருக்கிறது. அப்படி திரும்ப பெறுவதன் மூலம் மீனவருடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கும், நம்முடைய கடற்படை, இப்பயும் நம்முடைய கடற்படை அங்க போய் நின்று ஒரு பாதுகாப்பு அளிக்கலாம், அதெல்லாம் செய்ய தவறுகிறது. அப்ப இதையெல்லாம் இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதுகிறேன். கோரிக்கை வைக்கிறது எளிது, ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தை திரும்ப எடுத்து ஆய்வு செய்யறது அல்லது அதை திரும்ப பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான பதில்களை மத்திய அரசு சொன்னா, நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு, உலக அளவிலேயே மறு வியாக்கியானத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒப்பந்தங்கள் இருக்கு. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழக்கு தொடுக்கின்ற காலத்திலும் சரி, அதனை ஒட்டி செய்திகள் வெளியிடுகின்ற பொழுதும் மேற்கு வங்காளத்தில் பெரி வங்காளதேசத்துக்கு தந்தபோது அதை வந்து இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் பெறாமல் அது தந்ததால் அன்றைக்கு இருந்த ஜனாதிபதி அவர்கள் நீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு அனுப்பி அவர்களுடைய உரிய கருத்துரு பெற்று அது தவறு என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிற அதே நிலை தான் இன்றைக்கு இதிலையும் இருக்கிறது. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் சொல்லுகின்ற காரணம், இது ஏதோ இலங்கையினுடைய ஒரு பகுதி, இந்தியா புதியதாக எதுவும் தரவில்லை, இந்தியாவுக்கு உரிமை இல்லாத பகுதி அது என்ற பொருளில் இன்றைக்கு அவர்களை இது மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கேட்கறது, இந்தியாவினுடைய ஒரு பகுதி இல்லாத இடத்துக்கு ஏன் ஒரு சர்வதேச ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் வருது? அந்த கச்சத்தீவு இலங்கை பகுதினா இலங்கை கடற்பகுதியில் தான் இருக்குன்னு சொன்னால் ஏன் ஒரு ஒப்பந்தம் போட்டீங்க? ஒப்பந்தமே தேவையில்லையே. இலங்கையினுடைய பகுதியை எடுத்து அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன ஒப்பந்தம் போட வேண்டியிருக்கு? ஆக இது இந்தியாவினுடைய உரிமையான பகுதியாக இருந்த காரணத்தால் தான் இந்தியாவோட சேர்ந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆக அந்த ஒப்பந்தம் இந்திய நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலை பெறாமல் தரப்பட்டிருக்கிறது, அதனால் அது திரும்ப பெற முடியும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின். சேதுபதி மன்னர்கள் ஆட்சி காலத்துல அவர்களுடைய ஆட்சி பகுதியாக இருந்தது. கடுமையாக தூதரக நடவடிக்கை, தூதரக அளவில் உடனடியாக பதில் நடவடிக்கைகள் அவசியம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. அதற்கான சாத்தியங்கள் எவ்வளவு? தூதரகம் மூலம் வலியுறுத்தலாம், ஆனா இது தொடர்ந்து வர்ற பிரச்சனை. தூதரகம் மட்டும் பத்தாது, இந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை பண்ணுவேன்னு அறிவிச்சாலே, நம்முடைய வெளியுறவுத்துறை அறிவிச்சாலே இலங்கை அரசு செய்கிற இந்த அட்டூழியங்கள் நிற்கும் என்று நான் கருதுகிறேன். இல்ல, இது சொல்றது வந்து இந்த கச்சத்தீவு பிரச்சனைக்கு இல்ல, இலங்கை தூதரை அடைத்து ஏற்கனவே மன்மோகன் சிங் அரசு மீனவர் பிரச்சனையை அவர்கள் கையாளுவது சரியில்லை. அவர் வந்து ஏதோ ஒரு சமூக விரோதிகளை தாக்குவதை போல இல்லை எதிரிகளை வந்து அடக்குவதை போல அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து நல்லதில்லை. இது வந்து இந்த நிலையை நீங்கள் எடுத்தால் அதே நிலையை நாங்கள் திரும்ப எடுக்க வேண்டி வரும். இதனால் இதை நீங்கள் கட்டுப்படுத்துங்க அல்லது நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்திற்கு உள்ளாக்கப்படுகிறோம் என்பதை இலங்கை தூதுவரை அழைத்து இந்திய அரசாங்கம் எச்சரிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய கோரிக்கை. இன்னொரு அம்சம் என்னன்னா, இந்த நம்முடைய கடல் எல்லையெல்லாம் இருக்கு, நம்மளுடைய கடலோர படைகள்லாம் இருக்கு. இந்த படையெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அதுக்கு தூதரகங்கள் மூலம் தொடர்பு கொள்வது என்பது ஒரு நல்லெண்ண நடவடிக்கை, அது ஒன்றும் தவறல்ல. இப்போ அதே போல அந்த மீனவர்கள் இங்கே வர்ற போதும் அது மாதிரி தாக்குதல் நடக்கக்கூடாது, மீனவர்களாக பாதுகாக்கப்படணும். ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் சொல்லி வைத்தது போல் தாக்கப்படுவதும், அவங்க படகுகளை அடித்து நொறுக்குவதும், பொருளாதார சேதம் ஏற்படுத்துறதும், வலைகளை அறுப்பதும், இது வந்து ரொம்ப அத்துமீறிய செயல். அதை நாம வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஒரு கண்டிப்பான நிலைப்பாடு எடுத்து நாம வந்து அவங்களோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.